வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி பிளாக் டவுன் தமிழ். நான் கிருபா சந்திரசேகர். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிற விளாக் வந்து குடியாத்தம் காளியம்மன் தேர் தான் வந்து விளாக் பண்ண போகிறோம். இவர் தான் நம்ம நண்பர் திருமலை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம கூட விளாக்ல வந்திருக்காரு. நம்ம அருமை தம்பி ரிஷி வந்திருக்கான். இன்னும் நம்ம கூட 2 பேர் வந்திருக்காங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நான் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, ஏதாச்சும் பேசுங்க. வாங்க கோவிலாண்டி. எங்க ஊர் திருவிழா எப்பவுமே ஜாலி தான். எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து பாக்குற திருவிழா இதுதான். நல்ல மெமரிஸ் இருக்கும் இது. அதனாலதான் நீங்க ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. எல்லாரும் திருவிழா செலிப்ரேஷன் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. வந்து என்ன வேண்டுதல் நிறைவேற்றினாலும் கண்டிப்பா நிறைவேறும். நம்ம நினைச்சிட்டு எது வேண்டுதல்னாலும் கண்டிப்பா நிறைவேறும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. பிரம்மாண்டமா இருக்கும் நெருப்பு வெடிக்கிற திருவிழா. ஒரு 7 o'clock ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. இன்னைக்கு 6 மணிக்கிட்ட மதியமே எப்படியும் இங்க நெருப்பு போட்டுருவாங்க. அதெல்லாம் நம்ம கவர் பண்ண போறோம். ஃபுல்லா பிரம்மாண்டமா இருக்கும். ஆமா, இங்க வந்து அந்த நெருப்பு இங்க போட்டுருவாங்க. நெருப்பு போடுறாங்கன்றதுனால வண்டி எல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. இது வந்துட்டாரு, போலாங்களா? போயிருந்தேன் கலர் ஏத்திக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்கெல்லாம் விற்க முடியலையா? என்னடா மதுரை கர்ணக்கு வந்து சோதனம் போய் யானையை கொண்டு வா. அந்த மாதிரி அப்புறம் நேரம் கற்பூரத்துக்கு போயிடலாம். அம்மா எல்லாரையும் காப்பாத்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. நான் உள்ள வரேன். 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தேன். குத்திட்டு வந்துடலாம். அப்படியே நம்ம சுத்திட்டு வருவோம். இப்போ அங்க சுத்திட்டு வரோம். ஆமா, நம்ம அண்ணனை பத்தி சொல்லட்டுமா? நம்ம அண்ணன் வந்து எல்லா திருவிழாலையும் இருப்பாரு. எங்கம்மா திருவிழாலையும் வந்து கலந்துட்டு இருப்பாரு. எல்லா திருவிழாலையுமே இருப்பாரு. மெயினா வந்துட்டு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு கோவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து. என்னண்ணா கரெக்டு தானே?
7 மணி தீச்சட்டி ஆரம்பம். எல்லாம் ரெடியா வச்சுக்கிறாங்க. கட்டை அதெல்லாம் மக்களே பாருங்க மக்களே, இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் போட்டு ரெடியா வச்சுருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு இதெல்லாம் எடுத்துட்டு எங்க இருந்து போடுவாங்க? சாப்பாடு சாப்பாடு தீச்சட்டியோட வந்து டீச்சர் ஆரம்பம். பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 சட்டி இருக்கும் தீச்சட்டி. எப்போ பண்ணலாம் போலாமா? எல்லாருமே டிஸ்டன்ஸ்ல இருந்தே பாடா. வருஷம் புதுசா இது பண்ணி டெக்கரேஷன் பண்ணி அம்மனுக்கு வந்து சிலையை வந்து நெருப்பு போட்டு மங்களகரமா செஞ்சு அம்மாவை மேலே ஏற்றிடுவோம். 7 மணிக்கு 6-7 மணிக்கு ஏற்றிட்டு அதையே பார்த்துன்னு அம்மனை பார்த்துன்னு காளி அம்மனை பார்த்துன்னு சிறப்பா இது பண்ணுவாங்க. எல்லாருமே தீ மிதிச்சுனே பார்த்துன்னு அம்மனை பார்த்துன்னு சிறப்பா பார்த்துன்னு அம்மன் காளி அம்மனை பார்த்துன்னு சிறப்பா போயிடுவாங்க. நம்பி வரவங்களுக்கு கை விடுறதில்லை. எங்க காளி அம்மா இங்க எல்லைக்கு வந்தவங்க யாருமே கை விட்டது இல்லை. நானும் வளர்ந்துன்னு போயிடுறேன், இருக்கிறவங்க வளர்ந்துறாங்க, எல்லாருமே வளர்ந்துன்னு தான் போயிடறாங்க. எந்த குறையும் கிடையாது. அம்மனை கண்ணார பார்த்துட்டு தான் தீ மிதியிலேயே எல்லாருமே இறங்குவாங்க. அந்த அம்மா மேல அந்த இடத்துல உட்கார வச்சிருவாங்க. குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆக வந்து அம்மா கிட்ட அங்க நின்று வேண்டிட்டு எது கேட்டாலும் ஆத்தா தருவா. இப்போ ஒரு எந்த குறையும் யாருக்கும் கிடையாது. மேலும் மேலும் எல்லாருக்கும் எல்லாம் நல்லதும் நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்க அம்மா
சொல்லா என்னன்னா கல்யாணம் வர இங்க தேர் பார்க்க வந்திருக்கேன். வர கொண்டாடி இல்ல வேணாம் வேணாம் ஃப்ரண்ட் மூவ் பண்ணிடலாமா? ஃப்ரண்ட்ல கிராஸ் ஆயிடும். அப்படி போக முடியாது. எப்போ போனாரு? எப்படி போனாரு? ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிலா இருக்குது. கேமராமேன் கேமரா ஹேண்ட்லர் நண்பர்களா?
நான் தான் டீச்சர் அப்படியே கவர் பண்ணு. நம்ம அண்ணனை காணுங்க காலையில வந்தாரு இருப்பாரு ஃபோன் பண்ணாடி தராங்க. அங்க இருக்காங்க கொஞ்சம் இருப்பா இப்படி ஓடிடுறான் இவங்க எல்லாமே வந்து டீச்சர் டீக்கு போறோம் பசங்களா அப்படியே போகணும் அப்படியே நான் தீ மிதி விழா ஆரம்பித்த நாள்லேருந்து போட்டுக்கிறேன். நான் ஒரு வருஷம் தான் முதல்ல தீ மிதிக்கல, அந்த நாள்லேருந்து நான் போட்டுக்கிறேன். கொரோனானால ஒரு 3 வருஷம் தள்ளி போயிடுச்சு எங்களுக்கு. மொத்தமாக எத்தனை வருஷம் போட்டுருக்கீங்க? ஒரு 13-14 வருஷம் போட்டு. பூச்சி இருக்கிறாங்க என்ன பண்றது சொல்லுங்க முருகா. எப்படி இருக்கு முருகா காசு போட்டு? சந்தோஷமா இருக்கா? வேண்டுதல் எதனா இருக்கு? பிளாக் டோன் தமிழை சர்ப்ரைஸ் செய்யும். தேங்க்யூ முருகா. நன்றி. இங்க ஒரு காளியம்மன் இருக்கு. அது உள்ள இருந்தாங்க அவங்க இல்ல வேற நம்பியா? ஆமா நான் பார்த்துட்டேன். எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்குப்பா. இவங்க கோபி அலுவல் நல்லா இருக்குங்க. எல்லா ஒவ்வொன்றும் சூப்பரா இருக்குது இந்த முறை. உள்ள பெருமாள் பாத்தியா? எந்த இடத்துல? எங்க உள்ள போனாங்க பாரு குழந்தை பசங்க உள்ள கோவில் உள்ளவா? இது உள்ள பெருமாள் அம்மன் பக்காவா அவ்வளவு சூப்பரா இருக்கு. பார்க்க மாட்டோமா? இல்ல இல்ல இன்னும் இல்ல உள்ள ஓகே சரி நான் அப்படியே பார்த்துட்டு வரேன். பெருமாளையும் அம்மனே என் போட்டோ பண்ணுவாங்க. நீங்க முன்னாடி வந்தாதானே டீச்சர் எடுக்கிறேன். அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அதை அந்த அம்மா செய்கிற மாதிரி. குட்டி அம்மன் ரொம்ப அழகா இருக்கு. ரைட்டு பாருங்க ஒரு குட்டி அம்மன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆமா பிடிச்சின்னு இப்போ தானே ஆசமாக ஆகும். மாதம் மாலை போட்டால் தானே கலந்து அப்படியே தீபாவளி நான்
திரும்பி நேரம் வந்து டக்குன்னு ஏற்றோட எவ்வளோ சுருக்கி வச்சா பிளர் உடையக்கூடாது. ஏன்னா வச்சா உடையுது. மேகா எல்லாமே ரேய் மேகா ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியாது. இன்னும் கொஞ்சம் தேடி இருந்து கிளம்பிடும். நம்ம அதுக்குள்ள கோயில்கிட்ட போயிட்டு அங்கே தீ மிதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை போய் பார்க்கலாம். வாடா போகிறோம். கரெக்டாயிடுறா அவங்கள பார்க்குறாங்க. இது கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். பயங்கரம் இங்கே இடம் இதுதான் பிரச்சனையே. கையோட விட்டு நான் சொல்றேன். இந்த பண்ணெல்லாம் கேட்டால் அவங்க வீட்டில் தான் அடிப்பாங்க. பண்ணு கேட்டால் பட் பட் வீட்டில் வந்து இந்த நீ பிடி அப்போ தான் உன்னை பேச விட மாட்டேன். சந்தோஷம் நீ தானே கவர் ஆகுது. ஆனால் முதுகு போட்டு தான் கவர் ஆச்சு. யார் எடுத்து ஓ பட்டாசுல வெடிப்பாங்கண்ணா? ஆமாம் பிளாஸ்ட் சத்தியமாக எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பட்டாசு இதோ நான் இது வரைக்கும் இப்படி ஒரு கவர் பட்டோமா அது பாம்பு மாதிரிலாம் இருக்கு. கவர் ஆகிட்டா நான் உண்மையே தெரியாதுண்ணா எனக்கு பட்டாத்துல வெடிப்பாங்க. இவ்வளோலாம் வெடிப்பாங்க தெரியாது. அந்த அவுட்டில் கிட்ட காட்டு அப்போதான் மக்களுக்கு அது அவுட் இல்லை. அது அவுட் அதெல்லாம் வெடியாது. நாட்டு வெடியா? அது வெடி. நாட்டு வெடி கிட்ட காட்டு. வெடிச்சுன்னா ஓ ஓவரா பண்ணாது. ஒன்றும் 1/2 கிலோ வரும் போது சைஸ் 1/2 கிலோ வரும். வெடியா ஒரு வெடியா? தண்ணு 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 சவுண்டு
அது யுவனேஷ் சொல்றதுக்கு ஒன்று ஏன்னா இருங்க 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 இது 2 எடுக்கலாம். ஃப்ரேம் எப்படி இருக்கு? இல்லைண்ணா அது தெரியல. பாருங்க பாரு. ரொம்ப வேலை இல்லை, ஈஸி தான். இதே மாதிரியா ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த இடத்துலலாம் இருக்குது, நிறைய நாட்டு வெடி கட்டியிருக்காங்க. அவுட்டு எப்படி ஒரு பற்ற வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிங்கன்னா நீ எல்லாத்தையும் பற்ற வச்சுன்னு இருப்பல, ஒரு வேலையாக கொண்டாடுவோம். தீபாவளி கொண்டாடிடலாம். அங்கே பாருங்க பெரிய மாநிலம் எவ்வளோ பெருசு பெருசு. இதுக்கு சிங்கிள் சைடு 3 இருக்குமா எப்படி? இது அவுட்டுதா டைப் பெருசு மேலே போக முடியாது. அதுதான் அதை பார்த்து வச்சு அது மேலே ஏறும். எது சொல்லு இது பெருசாக. ஓஹோ நார்மல் இது எல்லாமே வா. லாக்டவுன் தமிழ் பிளாக் டவுன் தமிழ் ப்ரோ. நம்ம எங்கேயோ போயிட்டு வரும் நம்ம வனாடிங்க அப்படியா? வெங்கடேஸ்வர பட்டாசு கேள்வி. ஓ வெங்கடேஸ்வரா பட்டாசு கடை கேவி குப்பம். ப்ரோ நல்லா இருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம். கவனிக்கிறேன் இன்னும் இப்படி கிளாஸ் நம்ம தான் பார்க்கலாம். பாருங்க பாருங்க மக்களே, இவரை மட்டும் லிஸ்ட்டில் வச்சுக்காதீங்க, பரவாயில்ல, அவருக்கு தெரியாது. இவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ எடுக்கிறது வந்துட்டு பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. புரியுது, ஏதாச்சும் ஒன்று எடுக்கலாம், அங்கே ஒன்று எடுக்கலான்னு பார்த்தாங்க. எல்லாத்தையும் எடுத்தாங்க. கம்பி கட்டும் கதைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இதுதான். என்ன சொல்கிறான் நான் சொல்கிறான் பாருங்க, முடியலப்பா, இது நல்லா இருக்குங்க. ஆ